எனவேதான் திருமறை சொல்கிறது, அவன் சொன்னான், தேவனே உதவி செய்யும். இதற்கு என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். யோசித்து பாருங்கள், 2 விதமான ஜெபங்கள். ஒன்று, தன் மகனுக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எத்தனை அழகான ஒரு ஜெபம்! அதாவது, தாரும், தேவைகளை தாரும், வீட்டை தாரும், வேலைவாய்ப்பை தாரும், வசதியை தாரும், செழிப்பான வாழ்க்கையை தாரும். இல்லை, அவன் சொன்ன வார்த்தை, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இன்றைக்காயிலும் அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா? பணம் தாரும், பொருளை தாரும், தேவையை தாரும், சுகத்தை தாரும். ஆனால் இந்த மனிதன் சொன்னான், என் அவிசுவாசம் நீங்கும்படி. கண்ணீரோடு அவன் ஜெபித்தான். அவனுடைய பதில் என்ன? வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது அவனை விட்டு அது புறப்பட்டு போயிற்று. அன்பானவர்களே, அவன் செத்துப்போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இவனுடைய அந்த கண்ணீருக்கு என்ன காரணம்? தேவைக்காக மட்டுமல்ல, அவனுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தில் விசுவாசத்தை தாரும். இந்த நாளிலே அன்பானது பிள்ளையே, அதாவது பல காரியங்களுக்காக நாம் கண்ணீர் விடுகிறோம், தேவைக்காக. அன்பானவர்களே, நம்முடைய பல காரியங்களுக்கு கண்ணீர் விடுகிறோம். இந்த தகப்பன் தேவைக்காக மட்டுமல்ல, என் விசுவாசத்தில் நான் வளர, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதனாலே அன்புக்குரியவர்களே, இந்த தகப்பன் உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம். எதற்கோ ஜெபிக்கிறோம், தேவையில்லாத அர்த்தமற்ற பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் ஆழமானது, அர்த்தமுள்ளது. வசனம் சொல்கிறது, அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபித்தான். எதற்காக? தேவனே, என்னோட அவிசுவாசம் நீங்கும்படியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, அன்பு தாயே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி, இன்னும் விசுவாசத்தில் வளர. இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் ஏராளம். ஏன்னால் அதுதான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆன்மீக ஆசீர்வாதங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இது நிரந்தரமானது, அது தற்காலிகமானது. இது உலகத்தின் நன்மைகள் ஆபத்தானது, தேவன் தருகிற நன்மை ஆசீர்வாதமானது. இன்றைக்கு ஆபத்தான ஒன்றை விரும்புகிறார்கள், ஆனால் அவசியமான ஒன்றை விரும்புவதில்லை. இந்த தகப்பன் சொன்னான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. ஜெபம் அல்ல, கண்ணீர், வேதனை, பாரம், புலம்பல். தேவன் ஜெபத்தை கேட்டார். அன்பானவர்களே,